வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களைத் தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். 30 நவம்பர் 2022 என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். அன்றுதான் பச்சை புடவைக்காரி 4ஆம் பகுதியின் நிறைவு பகுதியை 52வது பகுதியை எழுதி அனுப்பினேன். இதுவரை 4 பச்சை புடவைக்காரி தொடர்கள் வந்திருக்கின்றன. ஒவ்வொரு தொடரின் நிறைவு பகுதியும் வித்தியாசமாக அமைய வேண்டும் என்று பாடுபட்டிருக்கிறேன். இந்த முறை நிறைவு பகுதியை 3-4 விதமாக எழுதினேன். பின் அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை மீண்டும் 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 படித்து மெருகேற்றி அனுப்பி வைத்தேன். அதை படித்த தினமலர் ஆன்மீக செக்ஷனில் பணிபுரிபவர் அந்த பகுதி தன் மனதை தொடுவதாக இருக்கிறது என்று சொன்னார். அடுத்த 5ஆம் பகுதி தானே என்று வெள்ளந்தியாக கேட்காதீர்கள். தினமலர்காரர்கள் என்னை 4 வருடங்கள் எழுத வைத்ததே அவர்கள் பெரிய மனதை காட்டுகிறது. ஒரே தலைப்பில் ஒரே ஆசிரியர் 208 பகுதிகளை இதற்கு முன்னால் தினமலரில் எழுதியிருப்பாரா என்பது சந்தேகமே. நான் எழுதிய எழுத்தெல்லாம் என்னை கொத்தடிமையாக கொண்டவள் தகுதி பார்க்காமல் போட்ட பிச்சை. 1997 எழுதி கொண்டிருக்கிறேன். குமுதம், விகடன், கல்கி, ஆங்கிலத்தில் விமென்ஸ் எரா, அலைவ், டெக்கான் ஹெரால்டு, மாலைமதி, குங்குமச்சிமிழ், ராணிமுத்து, பாக்கெட் நாவல் என்று என் எழுத்து வெளிவராத சஞ்சிகைகளே இல்லை. எனக்கு கிடைத்த ஓய்வு நேரத்தை எல்லாம் எழுத்துக்குத்தான் செலவழித்தேன். அந்த காலத்தில் நான் செய்த தபால் செலவு அளவுக்கு கூட வருமானம் கிடைக்காது. அது வேறு விஷயம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு என் எழுத்து முழுமையான நிறைவை கொடுக்கவில்லை. 2006 எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்ற என்னுடைய முதல் ஆன்மீக நூல் வந்தது. 2011 வல்லமை தாரோயோ என்ற ஆன்மீக நூல். பின் நிறைய ஆன்மீக நூல்கள் வந்துவிட்டன. நீ லவ் ஸ்டோரி எழுதினாலும் அதில் ஆன்மீகந்தாயா இருக்குது என்று நண்பர்கள் கேலி செய்வார்கள். என்றாலும் எனக்கு அந்த முழு நிறைவு கிடைக்கவில்லை. நான் போராடினேன், என்னை இன்னும் வருத்தி கொண்டேன், இன்னும் நிறைய எழுதினேன். உடலும் மனமும் சோர்ந்து உடல் நலம் குன்றியது தான் மிச்சம். இந்த சமயத்தில் தான் எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் எனக்கு ஞானகுருவாக இருந்து பச்சை புடவைக்காரியை பற்றி சொன்னார். அந்த தேதி கூட ஞாபகம் இருக்கிறது, 27 பிப்ரவரி 2017. அடுத்த சில நாட்களில் சொல்லடி சிவசக்தி என்ற நூலை எழுதும் பணியை தொடக்கினேன். மீனாட்சியை நேரில் பார்த்து உரையாடுவதாக எழுதப்பட்ட முதல் நூல் அது. 5 அத்தியாயங்கள் தான். அதை எழுதி முடித்தவுடன் மனதிலே முதல் முறையாக ஒரு நிறைவு வந்தது. ஜனவரி 2018 தினமலர் என்னை அழைத்து ஆன்மீக மலருக்கு தொடர் எழுதச் சொன்னார்கள். அப்பொழுதுதான் பச்சை புடவைக்காரியை பற்றி நான் எப்படி எழுதப் போகிறேன் என்பதை பற்றி அவர்களிடம் சொன்னேன். உங்கள் அணுகுமுறை வித்தியாசமாக இருக்குது, எனக்கு என்னமோ இது பெரிய அளவில் பேசப்படும் தோணுது என்று தினமலர் மதுரை வெளியீட்டாளர் முனைவர் ராமசுப்பு அன்றே கணித்தார். அது பச்சை புடவைக்காரியின் அருளால் உண்மையானது. என்னை பொறுத்த மட்டில் பச்சை புடவைக்காரி தொடரில் வருவது வெறும் எழுத்து இல்லை, அது ஒரு தவம். அவளையே நினைத்து நினைத்து உருகி நான் இயற்றிய தவம். அந்த தவத்தின் நோக்கமும் அவள்தான், அந்த தவத்தின் பலனும் அவள்தான். உலக நன்மைக்காக தவம் செய்து வாருங்கள், இந்த உலகமே உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்யும். அப்படித்தான் எனக்கு உதவி கிடைத்தது. பச்சை புடவைக்காரி தொடரை என்னால் அவசரமாக எழுதி கொடுக்க முடியாது என்று முதலிலேயே உணர்ந்து விட்டேன். எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் எழுதி கொடுத்து விடுவேன். 3-4 மாதங்களுக்கு வர வேண்டியதை முன்னரே கொடுத்து விடுவேன். அடுத்து என்ன எழுதுவது என்று யோசிக்கும் பொழுது, கரு எதுவும் கிடைக்காத பொழுது இருசக்கர வாகனத்தில் ஊரை சுற்றி சுற்றி வருவேன். வேண்டுமென்றே அவள் கோவில் வழியாக போவேன். நான் வீட்டிற்கு வருவதற்குள் அடுத்த பகுதிக்கான கரு கிடைத்துவிடும். இதில் இன்னொரு விசேஷம் இருக்கிறது. தொடரின் முதல் பகுதி 2018 வந்தது. ஒரு மாதிரி கதைகளாக அது வந்துவிட்டது. 2வது பகுதியில் மனதை உறுத்தும் கதைகளாக அவள் கொடுத்தாள். 3வது பகுதி கொரோனா அனுபவத்திற்கு பின் வந்தது. அதில் மனித மனங்களின் விகாரங்களும் நன்றாக தெரிந்தன. அதற்கு அன்பெனும் மருந்தை எப்படி போடுவது என்பதையும் சொல்லிக் கொடுத்தாள். இறைவியின் அன்பு இன்னும் தெளிவாக தெரிந்தது.
4வது பகுதி வழக்கமான படிவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக அமைந்துவிட்டது. அதிலும் கடைசி 20 பகுதிகளில் அவள் ஒரு ருத்ர தாண்டவமே ஆடிவிட்டாள் என் மனமெனும் மேடையிலே. அடுத்த பகுதி எழுத வாய்ப்பு கிடைக்குமா? 5வது பகுதி ஆரம்பிக்க சொல்வார்களா? அது அடுத்த சில வாரங்களிலா, சில மாதங்களிலா, பல வருடங்களிலா? பச்சை புடவைக்காரிக்கே வெளிச்சம். என்னுடைய 65வது பிறந்த நாள் 2023 ஏப்ரல் 29ஆம் தேதி வரும்பொழுது பச்சை புடவைக்காரி பாகம் 4 முழு புத்தகம் உங்கள் கையில் இருக்கும். இந்த தொடரை எழுதும் பொழுது பல நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடந்தன. என் நண்பர் டாக்டர் ராஜேஷ் லவக்குமார் சொன்னார், என் பாட்டிக்கு 95 வயது ஆகிறது. சமீபத்தில் தான் காலமானார். கடைசி நிமிடம் வரை பச்சை புடவைக்காரி தொடரை அவர் படித்து கொண்டிருந்தார். அவருடைய 16ஆம் நாள் காரியத்திற்கு வரும் நெருங்கிய உறவினர்களுக்கு பச்சை புடவைக்காரி புத்தகத்தை தான் வாங்கி கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னார். சொன்னபடியே செய்தார். நெகிழ்ச்சியாக இருந்தது. வெள்ளிக்கிழமை தோறும் தேவகோட்டையிலிருந்து ஒரு ஆசிரியையும் சென்னையிலிருந்து ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியும் தங்கள் விமர்சனங்களை தருவார்கள். மதுரையில் படிக்கும் ஒரு கல்லூரி மாணவி தவறாமல் இந்த தொடரை விமர்சிப்பாள். நீதித்துறையிலே ஒரு பெரிய பதவியில் இருப்பவர் எதற்கோ யாருக்கோ பயந்து கொண்டு என்னிடம் பேசினார். பச்சை புடவைக்காரியின் அடிமை என்று ஆகிவிட்டால் அந்த யமனுக்கே பயப்பட வேண்டாம், மற்றவர்களெல்லாம் வெறும் தூசுக்கு சமம் என்று தைரியம் கொடுத்தேன். 3 வாரங்களுக்கு முன்னால் ஒரு பெண்ணை பெற்றவர் என்னை அலைபேசியில் அழைத்தார். அப்பொழுது நான் பெங்களூருவில் ஒரு உணவகத்தில் இருந்தேன். அவர் குரலில் இருந்த பதட்டத்தை பார்த்து உணவகத்தை விட்டு சற்று தள்ளி வெளியே வந்து அவரிடம் பேசினேன். அவர் சொன்னார், பொண்ணுக்கு தை மாதம் கல்யாணம் வச்சுருக்கேன் சார், மண்டபத்துக்கு காசு கொடுத்தாச்சு, பத்திரியெல்லாம் அடித்தாச்சு, துணிமணி கூட எடுத்தாச்சு. இப்போ பொண்ணுக்கு மூளையில் ஏதோ பிரச்சனை இருக்கான், ஸ்கேன் பண்ணி பார்க்கணுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. குழந்தைய ஸ்கேனுக்கு அனுப்பிச்சிட்டு வெளியே அல்லாடிக்கிட்டு இருக்கேன் சார்னார். எனக்கு கொலை நடுங்கியது. ஏதாவது தப்பான செய்தி சொன்னால் அதை தாங்கும் சக்தி எனக்கே இருக்காது என்று தோன்றியது. பெண்ணை பெற்றவருக்கு எப்படி இருக்கும்? என்னை கொத்தடிமையாக கொண்டவளிடம் மடியேந்தி பிச்சை கேட்டேன். அன்று முழுவதும் தவிப்பு நிலையிலேயே இருந்தேன். அந்த நிலையில் இரவு தூக்கம் நிச்சயமாக வராது என்று தோன்றியது. இரவு 10:30 மணி வாக்கில் அந்த மனிதரிடமிருந்து செய்தி வந்திருந்தது. ஸ்கேன் முடிவுகள் வந்துவிட்டன, ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள், திருமணம் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள், எல்லாம் பச்சை புடவைக்காரி செய்த மாயம் என்று சொல்லியிருந்தார். பச்சை புடவைக்காரியின் அன்பை நினைத்து என்னால் பெரிதாக அழத்தான் முடிந்தது. எனக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? நான் பச்சை புடவைக்காரியிடம் கேட்டு அவள் நிறைவேற்றாத பிரார்த்தனை ஏதாவது இருக்கிறதா என்று பலர் கேட்டிருக்கிறார்கள். உங்கள் மனதிலும் அந்த கேள்வி இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னால் டாக்டர் சுவாமிநாதன், இதயங்கள் நிறுவனர், கோவையிலிருந்து பேசினார். அண்ணா, இதை உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். லாவண்யான்னு ஒரு பொண்ணு, முதல் வகை சர்க்கரை நோய், ரொம்ப மோசமான நிலையில் இருந்தால் இப்போது இதயங்களுடைய அரவணைப்பில் வந்த உடனே இன்சுலின் பம்ப் வச்சு நல்லா ஆயிட்டா. பள்ளிக்கூடமும் போயிட்டுருக்கா. எங்களுக்கு பெரிய அளவில் நன்கொடை கொடுக்குற ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் பயனாளிகளோட வீடியோ வேணும்னு கேட்டாங்க. அதுக்காக லாவண்யாக்கிட்டேயும் அவள் அம்மாக்கிட்டேயும் நான் பேசி பார்த்தேன். வீடியோ எடுக்க உங்கள் அனுமதி வேணுமான்னு கேட்டேன். அனுமதியா? நீங்கள் எங்களுக்கு செஞ்சதுக்கு நடு ரோட்டில் அம்மாவும் பொண்ணும் படுத்துக்கங்க, ஒரு கார் உங்கள் மேலே ஏறப்போகுதுன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷமாக ஒன்றும் சொல்லாமல் ரோட்டில் படுத்துருவோம்யா. இதை சொல்லும் பொழுதே மருத்துவர் கலங்கி விட்டார். சாதாரண சர்க்கரை நோயை தீர்த்த மருத்துவரிடமே இந்த நன்றி உணர்வு இருந்தால், இந்த அன்பும் இந்த அடிமைத்தனமும் இருந்தால், எனக்கு தன்னையே கொடுத்து இந்த அழுக்கு பிச்சைக்காரனின் ஓட்டை பாத்திரத்தில் தன் அன்பை பிச்சை போட்ட அந்த அன்பரசிக்கு என் அடிமைத்தனம் இன்னும் முழுமையாக இல்லையே என்ற ஏக்கம்தான் என் மனதில் இருக்கிறது. அந்த தாயையும் பெண்ணையும் போல் சாலையில் வண்டி ஏற்றி கொள்கிறேன் என்று சொன்னால் அவள் பெயரை சொன்னபடி அவளை கீழ்ப்படியும் அளவிற்கு என் அடிமைத்தனம் இல்லையே என்பது மட்டும்தான் என் ஏக்கம். அந்த ஏக்கம் தீரும் பொழுதுதான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து
இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளைப் போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.